வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 52. நாகபாச படலம். அழுந்திய தேர் அழியா முன்னம் பிணைப்பின் பிழைத்திவர் போவர் அல்லர் என விழித்து இமையா முன்னம் வில்லொடும் விசும்பில் மறைந்தான் இந்திரஜித்தன். பிணைப்பு நாகபாசத்தால் கட்டுதல். பிணைப்பின் பிழைத்திவர் போவர் அல்லர். நாகபாசத்தால் கட்டுண்டால் இவர்களால் பிழைத்து போக முடியாது. விசும்பு ஆகாயம், அதனால் ஆகாயத்தில் மறைந்துள்ளான் இந்திரஜித்தன். அணுவென அவன் கொண்ட உடல் கண்டு அச்சமுற்றனர் அறம் வளர்க்கும் அமரர். மாயையை அறியா நாயகர்க்கு இளையவர் போயினன் என்றெண்ணி போரினை விடுத்தனன். அணு நுண்துகள் மறைந்து போதல். அனுமனின் தோளினின்று இறங்கிய கோளரி அங்கதன் வசம் தன் வில் கொடுத்த நாழி விட்டனன் நரக்கன் நாகக் கணையினை அது கட்டியது ஐயனின் தின்தோள் மலையினை. மாயம் என்றறியா மன்னர்க்கு இளையான் செய்வது யாதென புரியாமல் விழித்தான். மாயவனை பிடிக்க புறப்பட்ட மாருதியையும் மடக்கி பிடித்து பிணைத்தது அக்கணை. சுற்றிய அரவமாம் நாகபாசத்தால் கட்டுண்டு விழுந்தனர் மற்றைய வானரர். அந்தோ ஆர் இதை தீர்க்க வல்லார் அல்லால் வார்கடலானை காண்பரோ வள்ளல். வார்கடலான் வீரக்கடல் அணிந்த இலக்குவன், வள்ளல் ராமன். இந்திரஜித் ராவணன் அரண்மனைக்கு போதல். இற்று போனது மனிதன் வாழ்க்கை, இறந்து போனது குரங்கின் சேட்டை. தீருதி இடர் நீ எந்தாய், சொன்னதை செய்தேன், சொச்சமும் முடிப்பேன். எந்தாய் தந்தையே. தன் நிலை எண்ணி வீடனன் வருந்துதல். கொல்வித்தான் உடனிருந்து எனச் சொல்வாரோ, வெல்வித்தான் மகனை என இகழ்வாரோ. விளைவிற்கெல்லாம் காரணமாய்த்தான் அடைக்கலமாய் வந்தான் என பகர்வாரோ. வினை பல புரிவதற்கு உள நேரமில்லை நீ மனம் தளர என வீடனனை தேற்றினான் அனலன். பின் அமலனிடம் அறிவிக்க அனலென விரைந்தான். அனலன் மந்திரி, அமலன் ராமன். ராமன் போர்க்களம் வருதல். விம்மினான், வெதும்பி ஏங்கினான். இம்முறை செய்வது யாதும் இல என தேம்பினான். தன் வில் வாங்கினான். சிவந்த களத்துள் விரைந்து ஏகினான். பொங்கி வழிந்தது இருள் போர்வை. 1000 நாமத்து அண்ணல் உடனே அக்னி கணையை தேர்ந்து விடுத்தான். அது அகற்றி அழித்தது அக்கார் இரவை. பிணப்பெருங் குன்றினோடும் குருதி நீர் பெருக்கினோடும் கிடந்தனன் ஆருயிர் தம்பி. அவனை கட்டி தழுவி அழுதனன் நம்பி. இலக்குவா இலக்குவா என அரற்றினன். வாயில் மூக்கில் கை வைத்து பிதற்றினன். ஐயா பிழைத்தியோ என பதறினன். வெம்மை மூச்செறிந்தபடி உயிர் உதறினன். ராமனின் தாய்மை செயல்கள். தாமரை கைகளால் கால்களை தடவினான். தூமலர் கண்களை விரித்திட உதவினான். மார்பினில் துடிப்புண்டு என்ற மகிழ்ச்சியோடு தரையில் கிடத்தினான் பெருமூச்சோடு. விதியை நோக்கினான், வெஞ்சிலையை நோக்கினான், வீரரை நோக்கினான், வானத்து தேவரை நோக்கினான். ராமன் வீடனனை நொந்து கொள்ளுதல். வீடனா, இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு பெரும் போர் எனச் சொல்லி என்னை வரும்படி நீ அழைத்திலை. நாகபாசம் தொடுத்த கையினை தலையோடு வாகாக துண்டித்து உயிர் துடைக்க வாராமல் செய்தனை வீடனா, கெடுத்தனை எனை என்றான். கேடு இல்லாதான். கேடு இல்லாதான் கெடுதல் இல்லாத திருமாலின் அம்சமானவன். அவ்வுரை கேட்ட வீடனன் சொன்னான். இவ்வழி அவன் வந்து எதிர்ப்பதை அறிந்திலம். எதிர்ப்பினும் தோற்பன் அவன் என்று விரும்பினம். சேனைகள் மாள தனியனானான். இவன் போவது நிகழுமேல் புரிவான் மாயம் என கீர்த்தியானுக்கு புரிய வைத்தேன்.
அந்நிலையில் கதிரவனும் மேற்றிசையில் கரைந்து போனான். கீர்த்தியான் புகழுடைய இலக்குவன். மாயத்தால் இருண்டது ஆழி உலகெல்லாம், வானின் மறைந்தான் வஞ்சகன், பின் வீசினான் பாசம் விழுந்தனர் வானரர் என விழிவழி நீர் உகுத்தான் வீடனன். பின்னரும் வணங்கி பெரும இன்னுயிர் துறந்தார் எவருமில்லை, வெல்லாது அறத்தினை பாவம் இன்னல் உற்று தளர்வுறல் நோவும் என்றான். நாகபாசம் பற்றி வினாவுதல். யார் தொடுத்த கணை இது? இதை தீர்த்திடும் முறை எது? ஆரியன் வினவினான். ஆழியன் செல்வ, நான்முகன் படைத்தது இப்பாசம், இதனை வேண்டி பெற்றனன் பரமேசன். விரிந்த உலகத்தை படைத்த பிரம்மன் முற்காலத்தில் வேள்வியில் உண்டாக்கியது இந்த நாகபாசம். அதை வேண்டி பெற்ற சிவன் இந்திரஜித்து செய்த தவத்தை மெச்சி அவனுக்கு இந்த நாகபாசத்தை அளித்துள்ளார். நாகபாசத்தின் வரலாறு. ஊழி இறுதியின் பேரிடியை போல் பேரிடர் இழைக்க வல்லது இப்பாசம். இந்திரஜித்தின் தவத்தை மெச்சி கரத்தில் கொடுத்தான் ஈசன் நச்சி. நச்சி விரும்பி பின்பக்கமாய் பொருந்தி இந்திரனை பிணைத்து தோள்களை கட்டியதும் அனுமனின் தோள்களை இறுக்கியதும் பொன்னுலகை தேவர்கள் துறக்கவும் செய்தது. பிணையுண்டவர் உயிரை நுணுக்கமாய் பறித்திடும், பறித்த பின் தான் முழுமையாய் முறிந்திடும், வேறு உய்தி இல்லை. வீடனன் முடித்தான். ராமன் சினந்து கூறுதல். தேவரை எதிர்த்து சாய்ப்பேனோ, உலகை தீய்த்து மாய்ப்பேனோ, இலங்கை நகர் மேல் பாய்வேனோ, அங்கலாய்த்தான். அருள் நின்றான். எந்தன் தம்பியே இறக்கும் எண்ணின் ஏற்றது என்ன, உற்றது என்ன, புகழ்தான் என்ன, பழிதான் என்ன, அறம்தான் என்ன, ஆற்றல்தான் என்ன. கருடன் வருகை. நீதிமைந்தனின் நிலை கண்டு நெஞ்சம் நடுங்கினர் அமரர்கள். அஞ்சிக் குலைந்த கருடனும் உடனே சஞ்சரிக்க புவி மேல் பறந்து வந்தனன். அண்ணலின் நிலையினால் நெஞ்சம் உடைந்தவன் அடிமேல் விழுந்து பணிவதை விடுத்தான். முடிமேல் கரங்களை உயர்த்தி தொழுது திருமுகம் நோக்கி பணிந்து குவித்தான். கருடன் ராமனை நெருங்குதல். பெயர்கள் 1000 உடையவனே, பொருள்கள் தோறும் நிறைபவனே, சக்கர படை கை கொண்டவனே, இத்தரை உய்க்க உதித்தவனே என்றபடி சிறகை விரித்து அவன் பறந்தான். இருளை கிழித்து படர்ந்தது பேரொளி. இவன் யாவன்? இவ்வுலகு 7 மூடு சிறையான். வியந்த வண்ணம் நிமிர்ந்தான் ராகவன். உலகங்கள் 7 மூடுதற்கு உரிய சிறகுகளை உடையவன். கருடன் வந்தவுடன் நாகபாசம் அகலுதல். வீசிய சிறகினால் பாசம் கலைந்தது. தாமரை தண்டின் நூல் போல் மெலிந்தது. சடையப்பரிடம் அடைக்கலம் வந்த புலவர்களின் அடங்கிய பசி போல் தன்னுரு குலைந்தது. தாமரை தண்டிலிருந்து நூல் எடுக்கப்படும். தனக்கு பொருளுதவி புரிந்து உதவிய சடையப்பரை கம்பர் குறிப்பிடும் பல இடங்களில் இதுவும் ஒன்று. சிதைந்து போனது நாகக்கணைகள், அழிந்து போனது உடலின் புண்கள். அறநெறி ஒழுகா அரக்கர்கள் உயிர்த்திலர், அறவழி நின்ற குரங்குகளோ உயிர்த்தனர். எழுந்து தொழுதான் இளையான், தழுவி அணைத்தான் தமையன். விளையாத துன்பம் விளைவித்த தெய்வமே, வினையகற்ற வெளிவந்ததோ கருடனாய். வியந்தவன், ஐய நீ யாரோ, அருந்தவ பயனால் எய்தினை, உயிரும் வாழ்வும் ஈந்தனை கைமாறு செய்யும் திறனில்லை என்றான். தேவர்க்கும் தெரிகிலாதான். தேவர்க்கும் தெரிகிலாதான். தேவர்க்கும் தன் இயல்பு முழுதும் தெரிய இயலாதபடி உயர்ந்தோனாகிய திருமாலின் அம்சமான ராமன். விண்ணில் நின்றவாறு கருடன் ராமனை துதிப்பது. மாயப் பிறவியின் பகைஞ, முடித்திடு நீ அரக்கரோடு மரவினை. முடித்த பின்னர் நின்பால் வந்து உணர்த்துவேன் நினக்கு பழைய உறவினை. நல்கு எனக்கு விடையினை என பெயர்ந்தான். வானரர்கள் ஆரவாரம்.
ஆடி பாடி குதித்தனர் வானரர். அதனால் அண்டமே உருண்டு மேலே எழுந்தது. மேகங்கள் பிளவுண்டு விழுந்தன, மலைகள் பொடியுண்டு கவிழ்ந்தன. அரைந்தது அவ்வொலி ராவணன் செவிகளில். சீற்றச்சேனை பொங்கியது போலும், பகைவர் இறந்தனர். இவ்வார்த்தையே வலியது என நகைத்தான், கை கொட்டி தோள் குலுங்க. நாகபாசத்தால் இலக்குவனை கட்டி போட்ட இந்திரஜித் தந்தையிடம் உரைத்தல். ஐயனே, அம்புகள் மார்பை உருவின, உதிரம் வற்ற பருகின, கவசமும் இற்று கருகின, கண்கள் இரண்டும் சொருகின. மாயையால் நீங்காதிருப்பின் மாண்டிருப்பேன் நானும் இக்கணத்தில். மனிதனாம் இலக்குவன் வலிமையோ மாண்புடையது இப்போர்க்களத்தில். இலக்குவனை புகழ்கிறான் இந்திரஜித்தன். குரங்கொடு கொற்றவ குறிசிலையும் கொன்றது இம்மாயையும் நாகபாசமும், நிற்பவன் இன்னும் ராமன்தான் என புன்னின்று வழியும் குருதியுடன் சொன்னான். ராவணனின் மறுமொழி. மைந்தனே, வைரவில்லின் பேரொலியால் விண்முகடு பிளப்பதையும் குரங்குகளின் குதியாட்டத்தால் வெண்மேகம் இடிப்பதையும் கேட்டிலையோ? என்ன? வியந்தான் இந்திரஜித்தன். அவ்வமயம் விவரித்தான் ஒரு தூதுவன். வானின்று வந்த கருடன் கண்டு பின்னமானது நாகக்கட்டு. ராவணனின் வீரமொழி. சிறகின் காற்றால் சிதைத்தவன் கருடனாம். காண்மின் காண்மின் என்னிடம் காண்மின். திருமால் என்னிடம் தோற்ற அந்நாள் கண்டிலன் இவன் என்னை கண்ணால். தந்தைக்கு இந்திரஜித்தின் உறுதிமொழி. கிடக்கட்டும், அது நடந்தபடியே நடக்கட்டும். ஆண் தகையே, ஆற்றுதி இன்னும் பெரும் போர். நான்முகன் அளித்த படையால் நாளை துடைப்பேன் உந்தன் மனத்துயரை. நான்முகன் அளித்த படை பிரம்மாத்திரம். இன்று ஒரு பொழுதும் தாழ்ந்து இகல் பெரும் சிரமம் நீங்கி சென்று ஒரு கணத்தில் வெல்வேன். என்ன? நன்றென அரக்கனும் நடந்தான் தன் மனை. இத்துடன் பகுதி 52 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 53 தொடர்ந்து வரும்.